கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருக்கும் இடத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு அனுமதிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. தற்போது தென் மாவட்டங்கள் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் அங்கிருந்துதான் இயக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் முழு பேருந்து சேவையும் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் அமைந்திருக்கும் பகுதியை தமிழக அரசு அபுதாபி நிறுவனத்திடம் ஒப்படைக்க இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருக்கும் 36 ஏக்கர் இடத்தை அபுதாபி நிறுவனத்திடம் தாரை வார்க்க இருப்பதாக வெளியான செய்திகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் பேருந்து நிலையம், கோயம்பேடு சந்தை பூங்கா போன்றவைகளை சேர்த்தால் கோயம்பேடு பரப்பளவு மொத்தம் 66.4 ஏக்கர் எனவும் அதன் சந்தை மதிப்பு 13,200 கோடி ரூபாய் எனவும் கூறியுள்ளார். மக்களுக்கு சொந்தமான இடத்தை தனியாருக்கு கொடுப்பதை அனுமதிக்க முடியாது என கூறிய அவர், அந்த இடத்தில் பூங்கா அமைவதே சரியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.